ஆஹ் இனிய பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்கள். பெருநாள் அடுத்த நாளே கிளாஸ் போட்டுக்கிட்டு யோசிக்க தேவையில்லை. சிலருக்கு பெருநாள் தான் முக்கியத்துவம் இருக்கும். நாங்கள் படித்து கொண்டிருப்பது ஒடுக்கை பிரிவு. ஒடுக்கை பிரிவின் மேன்முகாவத்தை பற்றி கதைப்பதற்கு முதல் அதற்கு முந்தைய ஒடுக்க பிரிவு சம்பந்தமாக நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒடுக்கல் பிரிவின் போது நடக்கிற நிகழ்ச்சிகள் அணுகாவத்தையின் போது, அதற்கு முந்தைய அணுகாவத்தை எடுத்துக்கொண்டால் இது அணுகாவத்தை தட்டு, அது அணுகாவத்தை தளம் என்று அழைப்போம். அணுகாவத்தை தட்டு இந்த அணுகாவத்தை தட்டிலே நிறமூர்த்தங்கள் இவ்வாறு அடுக்கப்படும் என்று கீறி காட்டினோம். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று அடுக்கப்படும். தளத்திலே நிறமூர்த்தல் அடுக்கப்பட மாட்டாது. சோடிலே ஒன்று இந்த பக்கம், சோடி இந்த பக்கம் அடுக்கப்படும். இது மையப்பாத்து. ஒவ்வொரு நிறமூர்த்தத்துக்கும் 2 கைனட்டோகோர் இருக்கும். இது ஒரு கைனட்டோகோர், இது ஒரு கைனட்டோகோர், இது ஒரு கைனட்டோகோர், இது ஒரு கைனட்டோகோர். அதுபோல அடுத்த நிறமூர்த்தம் இவ்வாறு இருக்கும். இதற்கும் மையப்பாத்துல இங்க ஒரு கைனட்டோகோர் இருக்கும். அவை இங்கிருந்து வருகின்ற நுண்குழாய் இந்த 2 கைனட்டோகோரையும் சேர்த்து இவ்வாறு கட்டியிருக்கும். இந்த பக்கம் இருந்து வருவது இவ்வாறு கட்டியிருக்கும். இது இவ்வாறு 2ஐயும் சேர்த்து கட்டியிருக்கும். இது இவ்வாறு இது 2ஐயும் சேர்த்து கட்டியிருக்கும். ஆகவே மேன்முகவத்தையில் அணுஅவத்தையிலே எப்போதும் அமைப்புத்த சோடியில் ஒரு நிறமூர்த்தம் ஒரு முனைவோடு மட்டும்தான் நுண்குழாயால் இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு முனைவோடு மட்டும்தான் இணைக்கப்பட்டிருக்கும். இது அணுஅவத்தைக்குரிய படம். அதன் பின்பு மேன்முகவத்தை நடைபெறும். மேன்முகவத்தையின் போது விளையிருப்பில் ஒப்பிட்டு பாருங்க. விளையிருப்பின் மேன்முகவத்தையின் போது கொய்சின் புரதம் கரையும், மையப்பாத்து பிளக்கும், உடன் பிறந்த அரைநிற உருக்கள் தனித்தனியாக பிரியும். இங்கே மையப்பாத்து பிளப்பதும் இல்லை, உடன் பிறந்த அரைநிற உருக்கள் தனித்தனியாக பிரிக்கப்படுவதும் இல்லை. இங்கே மேன்முகத்தில் பிரிக்கப்பட போறது அமைப்புத்த சோடி நிறமூட்டங்களில் பிரிக்கப்படும். அமைப்புத்த சோடி நிறமூட்டத்திலே ஒன்று இந்த பக்கம், ஒன்று இந்த பக்கம் இழுக்கப்படும். அது எந்த பக்கம் இழுக்கப்படும் என்பது தன்மை தோப்பு விதியை பொறுத்தது, தன்மை தோப்பை பொறுத்தது. எது எந்த பக்கம் அடுக்கப்படும். உதாரணமாக இதை கேபிட்டல் ஏ, இதை சிம்பிள் ஏ, இதை கேபிட்டல் பி, சிம்பிள் பி என்று எடுத்தால் இது இந்த பக்கம் அடுக்கப்படலாம், இது இந்த பக்கம் அடுக்கப்படலாம். அவை இப்படி அடுக்கப்பட்டால் இந்த சிம்பிளையும் கேபிட்டல் சிம்பிள் பியும் சேர்ந்து இந்த முனையை நோக்கி இழுக்கப்படும். அதாவது மாறி இது அடுக்கப்பட்டிருந்தால் சிம்பிளையும் கேபிட்டல் பியும் சேர்ந்து இந்த பக்கம் இழுக்கப்படும். அது நிகழ்தாகும், அடுக்கப்படுறது நிகழ்தாகும். அதான் தன்மை தொகுப்புன்னு சொன்னோம். அப்ப தன்மை தொகுப்பு நடப்பதால் ஒரு முனையை நோக்கி வரப்போன நிறமூர்த்தத்தின் சேர்க்கை மாறுபடும். அமைப்புத்த சூழலில் எந்த நிறமூர்த்தம், அமைப்புத்த சூழலில் எந்த நிறமூர்த்தம் எந்த பக்கம் போகும் என்பதை நம்மளால் சொல்ல முடியாது. அது இயற்கையாக நடக்கின்ற அந்த தன்மை தொகுப்பின் அடிப்படையில் தங்கி இருக்கும். அப்படி நுண்குழாய்கள் சுருங்கினால் இந்த நிறமூர்த்தம் இந்த பக்கம் இழுக்கப்படும் போதோ, இதை கலை பண்ணியிருந்தால், இதை இப்படி நம்ம கலை பண்ணினால் என்ன, அந்த கலை பண்ண நிறமூர்த்த துண்டு புறப்புறமைப்பு இப்படி இதுல இணைந்திருக்கும். பிறப்புரிமை சேர்க்கை பரம்பரையில இயல்பு மாறுது. இந்த நிறமூர்த்தத்தை எடுத்துக்கொண்டால்
இப்படி அந்த நிறமூர்த்தத்தை ஒரு துண்டு இப்படி ஒட்டி இருக்கு. அதுபோல இந்த நிறமூர்த்தம் எடுத்துக்கொண்டால் இப்படி ஒரு குறுக்கு பரிமாணம் நடக்கும் என்று சொன்னால் இப்படி அவை நுண்குழாய் இப்படி சுருங்கி கடைசியில் பார்த்தால் ஒவ்வொரு சோடியிலும் ஒவ்வொரு நிறமூர்த்தம். அவங்க 2 சோடி இருக்கு. 2 சோடியில இந்த சோடியில் ஒன்று இந்த முனை, இந்த சோடியில் ஒன்று இந்த முனை. அப்ப 23 சோடி இருந்தால் இங்க 23 இருக்கும், இங்க 23 இருக்கும். அவை மேன்முகத்தின் இறுதியில் பார்த்தால் மேன்முகத்தின் இறுதியில் பார்த்தால் மேன்முகத்தின் இறுதியில் பார்த்தால் இங்கே ஒரு நிறமூர்த்த தொகுதி இருக்கும், இங்கே ஒரு நிறமூர்த்த தொகுதி இருக்கும். இதனுடைய புறப்புறாய்ப்பு வித்தியாசமா இருக்கும், இதனுடைய புறப்புறாய்ப்பு வித்தியாசமா இருக்கும். பாருங்க, இல்ல கலை பண்ணாத ஒன்று இருக்கும், இல்ல கலை பண்ணது ஒன்று இருக்கும், இல்ல கலை பண்ணாத ஒன்று இருக்கும். அந்த ஜீன் மாறி இருக்கும். அப்ப புறப்புறாய்ப்பில் வேறுபட்ட ஒவ்வொரு அமைப்பத்தை சொல்லியும் ஒவ்வொரு நிறமூர்த்தத்தை கொண்ட பாருங்க, ஒவ்வொரு சோடியிலும் ஒவ்வொன்றை கொண்ட நிறமூர்த்த தொகுதி இருக்கும். இதான் மேன்முகத்தையின் இறுதி கட்டமாக இருக்கும். அவ என்ன எழுதிக்கிறோம் கடைசியா பாருங்க, கதிரின் மேன்முகத்தை ஒன்று நோட்ஸ பாருங்க பிள்ளைகள். கதிரின் கைனட்டோகோர் நுண்குழாய் குறுகும். என்ன உண்மையான சொல்? குறுகும். அடுத்த பாயிண்ட் எழுதிக்கிறோம், அமைப்பத்து சோடி நிறமூர்த்தங்கள் வேறாக்கப்பட்டு, இங்க அரை நிற உருக்கள் வேறாக்கப்படுற அமைப்பத்து சோடி நிறமூர்த்தங்கள் வேறாக்கப்பட்டு ஒவ்வொரு சோடியினதும் ஒரு நிறமூர்த்தம் களத்தின் எதிர்முனையை நோக்கி அசையும். இது இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும். படங்குறி காட்டிக்கிறோம். அடுத்த பாயிண்ட், 3வது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. நான் 3வது பாயிண்ட்ல சொல்ல போறேன், இங்கே ஒவ்வொரு நிறமூர்த்ததும் அரை நிற உருக்கள் பிரிய மாட்டாது, அவை ஒரு நிறமூர்த்தத்தில் அப்படியே இருக்கும் சொல்ல போறோம். அப்ப எழுதி கொள்ளுங்க மேன்முகத்தை ஒன்றிலே. அடுத்த பாயிண்ட், ஒவ்வொரு நிறமூர்த்தத்தினதும் உடன் பிறந்த அரை நிற உருக்கள், ஒவ்வொரு நிறமூர்த்தத்தினதும் உடன் பிறந்த அரை நிற உருக்கள் ஒவ்வொரு நிறமூர்த்தத்தினதும் உடன் பிறந்த அரை நிற உருக்கள் தொடர்ந்தும் மையப்பாத்தில் இணைக்கப்பட்டிருக்கும். தொடர்ந்தும் மையப்பாத்தில் இணைக்கப்பட்டிருக்கும். ஸ்ட்ரோக். அடுத்த கோடு 3 விதமா சொல்ல போறோம். 3 சொற்கள் வரும், புது சொற்கள். ஸ்ட்ரோக் போட்டு அடுத்த கோடு. மையப்பாத்து பிளவடைவதில்லை என்பதால்
அன்லைன் பண்ணுவோம். மைய பார்த்து பிளவடைவதில்லை என்பதால் ஒவ்வொரு நிறமூர்த்தத்தினதும் ஒவ்வொரு நிறமூர்த்தத்தினதும் ஒவ்வொரு நிறமூர்த்தத்தினதும் உடன் பிறந்த அரை நிற உருக்கள் ஒவ்வொரு நிறமூர்த்தத்தினதும் உடன் பிறந்த அரை நிற உருக்கள் உடன் பிறந்த அரை நிற உருக்கள் ஒருமித்து ஒன்றாக ஒருமித்து ரெண்டு சேர்ந்து ஒருமித்து ஸ்ட்ரோக் அந்த ஒருமித்து சொல்லு ஒன்றுக்கு இன்னொரு சொல் போடலாம். தனி அழகாக தனி அழகாக ரெண்டும் ஒன்று சேர்ந்து பிரியாமல் தனி அழகாக அன்லைன் பண்ணுவோம். தனி அழகாக இப்படி சொற்களை தான் எக்ஸாம் பேப்பர்ல போடுவார். ஒருமித்து சோக் தனி அழகாக. களத்தின் முனைவை நோக்கி அசையும் களத்தின் முனைவை நோக்கி அசையும் களத்தின் முனைவை நோக்கி அசையும் அடுத்த பாயிண்ட்ஸ். மேன்முகத்தை ஒன்றிலே அடுத்த பாயிண்ட்ஸ். ஒடுக்கப்பிரிவுடைய நோக்கம் என்ன? நீங்க சொல்லணும் பிள்ளைகள். ஒடுக்கப்பிரிவு நோக்கம் என்ன? இருமடிய கலத்தை என்ன ஒருமடிய கலமாக மாற்றுவது, நிறமூர்த்த எண்ணிக்கையை அரைவாசியாக மாற்றுவது, புறப்பிரமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவது. புறப்பிரமைப்பில் எவ்வாறு மாற்றம் ஏற்படும் என்று சொல்லியிருக்கின்றோம். குறுக்கு பரிமாற்றம் நிகழ்ச்சியின் மூலம் மாற்றம் ஏற்படும், தன்வய தொகுப்பின் மூலம் மாற்றம் ஏற்படும் சொல்லிக்கின்றோம். ரைட், இன்னும் ஒரு சொல் பிறகு படிப்போம். ரைட், ஆவே 46 23 மாற்றுவது, இது 2n ஐ எண்ணாக மாற்றுவது. அவை நிறமூர்த்த எண்ணிக்கை அரைவாசியாக்கி மடியத்தை அரைவாசியாக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நடக்க வேண்டிய நிகழ்ச்சி இதுதான். மேன்முகவத்தையில அமைப்புத்த சோடி நிறமூர்த்தங்கள் பிரிக்கப்படுவது. மேன்முகவத்தையில் அமைப்புத்த சோடி நிறமூர்த்தங்கள் பிரிக்கப்படாவிட்டால் இருமடிய கலம் ஒரு மடிய கலமாகவோ அல்லது அல்லது நிறமூர்த்த எண்ணிக்கை அரைவாசியோ பிரிக்க முடியாது. ஒடுக்க பிரிவுக்குரிய நோக்கம் ஒடுக்கப்பிரிவின் நோக்கம் நிறைவேற்றப்படுறதுக்கான இந்த மேன்முகவத்தை ஒன்றுதான். நிறமூர்த்தம் அரைவாசியா பிரிக்கப்படுறதான் காரணம். ரைட், அப்படி கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட். இவ் அவத்தையே ஒரு களத்தில் உள்ள நிறமூர்த்தங்களின் எண்ணிக்கையை ஒரு களத்தில் உள்ள நிறமூர்த்தங்களின் எண்ணிக்கையை அரைவாசியாக்குவதற்கு நிறமூர்த்தங்கள் எண்ணிக்கையை அரைவாசியாக்குவதற்கு காரணமாக அமைகின்றது
ஒரு கலத்துல நிறமூர்த்தல் எண்ணிக்கையை அரைவாசியாக்குவதற்கு காரணமாக அமைகின்றது. ரைட். இப்ப மேன்முகத்தை ஒன்றுக்குரிய படத்தை எடுங்க. ஒட்ட வேண்டிய படம் மேன்முகம் போர்ட்ல இருக்கிற மாதிரி படங்கள் அங்க காட்டப்பட்டிருக்கு பாருங்க. மேன்முகத்தை ஒன்றுக்குரிய படம், அதுல குறிக்க வேண்டிய பாகங்கள் சிஸ்டோக்ரோமேட்டிட்ஸ், சிஸ்டோக்ரோமேட்டிட்ஸ் உடன் பிறந்த அரை, நீங்க அதில் எழுதி கொள்ளுங்க, உடன் பிறந்த அரை நிற உருக்களை கொண்ட நிறமூர்த்தம். சிஸ்டோக்ரோமேட்டிக்ஸ் என்ற சொல்லு பல நீங்க எழுதுங்க. இடம் இருக்குதானே? மேன்முகத்தை ஒன்றின் படத்தை எடுங்க. உடன் பிறந்த அரை நிற உருக்களை கொண்ட நிறமூர்த்தம். அடுத்தது என்ன போட்டுக்கன்னு பாருங்க. ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ், ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் அதுல நீங்க எழுதி கொள்ளுங்க, கலத்தின் எதிர் முனைவுகளை நோக்கி அசையும் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள். கலத்தின் எதிர் முனைவுகளை நோக்கி அசையும் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள். அமைப்பொத்த நிறமூர்த்தம் பிரிந்து எதிர் முனை நோக்கி போகுது. கலத்தின் எதிர் முனைவுகளை நோக்கி அசையும் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள். இப்ப படத்தை ஒட்டுவீங்க பிள்ளை, படத்தை ஒட்டுங்க. மேன்முகத்தை ஒன்றுக்குரிய படத்தை ஒட்டுங்க. அடுத்தது ஈற்றவத்தை ஒன்று. ஈற்றவத்தை ஒன்று. ஈற்றவத்தின என்ன பாருங்க, அது ஈஸியா விளங்கும். ஈற்றவத்தை ஒன்றை பார்த்தால் கடைசியிலே ஈற்றவத்தை ஒன்றுக்கான படத்தை கீறினால் இந்த முனையிலே அல்லது இந்த முனையிலே இவ்வாறு ஒரு நிறமூர்த்தம் கிடக்கும். இந்த முனையிலே ஒரு நிறமூர்த்தம் கிடக்கும். இவ்வாறு கிடக்கும். ஈஸிக்கு அப்படி கலர் பண்றேன். அதுபோல இந்த முனையில ஒரு நிறமூர்த்தம் இப்படி கிடக்கும். இந்த முனையில இப்படி ஒரு நிறமூர்த்தம் இப்படி கிடக்கும். இப்படி இழுபடும். இழுபட்ட பின்பு கடைசியில் பார்த்தால் இங்கால ஒரு தொகுதி நிறமூர்த்தம், இங்கால ஒரு தொகுதி நிறமூர்த்தம் இருக்கு. அது அரைவாசியாக்கப்பட்டது. மொத்தம் 4 இருந்தது. இந்த முனையில் 2, இந்த முனையில் 2 அமைப்பதை சொல்லி ஒவ்வொரு நிறமூர்த்தம் இருக்கும். அதுக்கு பிறகு இதை சுற்றி கருமென்சவு தோன்றும், கரிச்சூழி தோன்றும், புன்கரு தோன்றும். கருவுக்குள் புன்கரு மீண்டும் உருவாகும். இப்ப பார்த்தால் ஒரு கலத்துக்குள் 2 கருக்கள் இருக்கும். 2 கருவில காணப்படும் நிறமூர்த்த பிறப்பு அமைப்பை பார்த்தால் மாறி இருக்கும். இங்கே ஆரம்ப கலத்தை எடுத்து பார்த்தால் இருந்த நிறமூர்த்தம் இப்போ அதனுடைய ஜீன் இதுல ஒட்டி இருக்கும், இதனுடைய ஜீன் இதுல ஒட்டி இருக்கும், இதனுடைய ஜீன் இதுல ஒட்டி இருக்கும், இதனுடைய ஜீன் இதுல ஒட்டி இருக்கும். பிறப்பு அமைப்பிலே வேறுபட்ட ஒரு மடியமான 2 கருக்கள் இருக்கும். ஈற்றவத்தின் கடைசி கட்டத்திலே
விலங்கு கலம் என்பதால் பிளவுசால் உருவாகி புறப்புறையில் ஒருபட 2 கலங்கள் உருவாகும். அவ்வளவுதான். ஒரு ஒன்றுமே தேவையில்லை. முக்கியமான விஷயத்துக்கு மட்டும். அப்ப மேன்முகவத்தையின் அதுக்கு பிறகு கடைசி கட்டத்தை பார்த்தால் இந்த நிறமூர்த்தம் எல்லாம் மீண்டும் நீரை வாங்கி மீண்டும் குரோமேட்டின்களாக மாறும். ஏற்கனவே குரோமேட்டின் இருந்துதான் நிறமூர்த்தமா மாறியது. இப்போ ஈற்றவத்தின் கடைசி கட்டத்திலே நிறமூர்த்தங்கள் ஒவ்வொன்றும் மீண்டும் குரோமேட்டின் வலையாக குரோமேட்டின் நார்களாக மாறும். அவை மேன்முகத்தைக்குரிய படத்தை ஒட்டிட்டு அடுத்த லைங்கம் ஈற்றவத்தை 1 மோலார் டாட் நான் கீறிக்காட்டின ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுத போறேன். முதல்ல எப்படி இருக்கும்? முதல்ல இங்கால ஒரு நிறமூர்த்த தொகுதி இருக்கும். ஒரு மடியமா நிறமூர்த்த தொகுதி. இங்கால ஒரு மடியமா நிறமூர்த்த தொகுதி இருக்கும். அதை சுற்றி கருச்சூழி தோன்றும். அதற்குள் புன்கரு மீள தோன்றும். கடைசியில் பார்த்தால் ஒரு மடியமான புறப்புறப்பிலே வேறுபட்ட 2 கருக்கள் இருக்கும். ரைட், அவ்வளவு எழுதுவோம். மோலார் டாட். அப்ப ஸ்டெப் வைஸா சொல்லி கொண்டு போகணும். கலத்தின் எதிர்முனைவுகளில் ஒரு மடிய நிறமூர்த்தங்களின் கலத்தின் எதிர்முனைவுகளில் ஒரு மடிய நிறமூர்த்தங்களின் முழு தொகுதிகள் ஒன்று சேரும். கலத்தின் எதிர்முனைவுகளில் ஒரு மடிய நிறமூர்த்தங்களின் முழு தொகுதிகள் ஒன்று சேரும். 23 சோடி இருந்தா அந்த 23 சோடியில ஒவ்வொன்றும் இங்க இருக்கும். 23 சோடியில ஒவ்வொரு நிறமூர்த்தம் இங்க இருக்கும். 23 வகை இருக்கும். இங்க 23 வகை இருக்கும். அதான் முழு தொகுதி. 2 சோடி இருந்தால் அந்த ஒரு சோடியில ஒன்று இங்க இருக்கும், ஒரு சோடியில ஒன்று இங்க இருக்கும். கட்டாயம் ஒவ்வொன்றும் இருக்கும். அதான் முழு தொகுதி என்பது. எத்தனை சோடி இருந்ததோ அத்தனை சோடியில் ஒவ்வொன்றும் இங்கே இருக்கும் கட்டாயம். சொல் முழு தொகுதிகள் ஒன்று சேரும். கலத்தின் எதிர்முனைவுகளில் ஒரு மடிய நிறமூர்த்தங்களின் முழு தொகுதிகள் ஒன்று சேரும். ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொன்று இருக்கும் சொல்லிக்கிறோம். 2வது டாட். ஒவ்வொரு நிறமூர்த்த தொகுதியையும் சூழ்ந்து கரிச்சூழி மீள உருவாகும். ஒவ்வொரு நிறமூர்த்த தொகுதியையும் சூழ்ந்து கரிச்சூழி மீள உருவாகும். அடுத்த கோடு. கரிச்சுளி மீள உருவாகும். அடுத்த கோடு. எனவே படத்தை பார்த்து சொல்றேன். எனவே ஒரு தாய்க்கலத்தினுள் பிறப்புரிமை ரீதியில் வேறுபட்ட
பிறப்புறும் விதியில் வேறுபட்ட ஒருமடியமான ஒருமடியமான இரு மகட்கருக்கள் ஒருமடியமான இரு மகட்கருக்கள் ஒருமடியமான இரு மகட்கருக்கள் உருவாக்கப்படும் ஒருமடியமான இரு மகட்கருக்கள் உருவாக்கப்படும் அடுத்த டாட் அடுத்த டாட் என்ன சொல்லணும் கருவினுள் கருவினுள் புன்கரு கருவினுள் புன்கரு மீளத் தோன்றும் ஏற்கனவே அழிந்ததுன இல்லாம போனது மீளத் தோன்றும் அடுத்த டாட் இனி கதிரெல்லாம் இருக்க மாட்டாதுன்னு இனி உடுவுரு கதிரெல்லாம் இல்லாம போயிடும் அழிஞ்சு போயிடும் மையமூர்த்தம் மட்டும்தான் இருக்கும் மையமூர்த்தம் எங்க இருக்குன்னு கவனிச்சு கொள்ளுங்க இப்போ மையமூர்த்தம் இந்த முனையில ஒன்று இருக்கு இந்த முனையில ஒன்று இருக்கு கவனம் இந்த முனையில் ஒன்று இந்த முனையில் ஒன்று ரைட் அவை அடுத்த டாட் கதிர் சிதைவடையும் கதிர் சிதைவடையும் மையமூர்த்தத்தை தவிர மற்றெல்லாம் இல்லாம போயிடும் கதிர் சிதைவடையும் அடுத்த டாட் என்ன விளங்கப்படுத்தியது நிறமூர்த்தங்கள் தளர்வடைந்து நிறமூர்த்தங்கள் தளர்வடைந்து குரோமேட்டின் ஆக மாறும் குரோமேட்டின் நாரெண்டும் எழுதலாம் குரோமேட்டின் ஆக மாறும் நிறமூர்த்தங்கள் தளர்வடைந்து குரோமேட்டின் ஆக மாறும் ஒவ்வொரு சொல்லையும் கவனமா யோசிங்க அப்படியெல்லாம் இந்த ஈட்டவத்தை ஒன்று நல்ல குழப்பத்துக்குரிய ஒரு நிகழ்ச்சி ஆனா அதுக்கு பிறகு நம்ம ஒடுக்க பிரி 2 படிக்க போன்றோம் அப்ப இதுல மிக கவனமா இருக்கும் மையமூர்த்தம் இங்க இருக்கு கரிச்சூழி தோன்றிட்டு புன்கரு தோன்றிட்டுது குரோமேட்டின் நிறமூர்த்தம் குரோமேட்டிக்லாம் மாறுது ஈட்டவத்தையில கவனம் நிறமூர்த்தங்கள் தளர்வடைந்து குரோமேட்டினாக மாறும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கடைசியிலே ஆமா இளையிரி பிரிவு படிக்கும் போது குளிய பிரிவு அல்லது குளியொரு பிரிவை தனியே எடுத்து படித்தோம் குளிய ஒரு பிரிவை தனியே படித்தோம் ஆனால் இங்கே குளிய பிரிவை ஈட்டவத்தையோடு சேர்த்தான் படிப்போம் இங்கே இப்படி விலங்குக்களம் என்பதால் பிளவுசால் தோன்றி குளிய ஒரு பிரிக்கப்பட்டு 2 மகட்கலங்கள் உருவாகும் சொல்ல போறோம் அடுத்த பாயிண்ட் அடுத்த டாட் ஈட்டவத்தை ஒன்றின் கடைசி டாட் இங்கே குளிய பிரிவை தனியொரு அவத்தையாக பிரித்து படிக்க மாட்டோம் இவ் அவத்தையின் இறுதியில் கடைசி கட்டம் இவ் அவத்தையின் இறுதியில் குளிய பிரிவு நிகழும்
அவத்தின் இறுதியில் குழிய பிரிவு நிகழும். கொப்பில மேலுக்கு எழுதி கொள்ளுங்க. குழிய பிரிவுன்னு எழுதுவாங்க. சைட்டோகைனசிஸ்ன்றதுக்கு குழிய பிரிவுன்னு எழுதுவாங்க. கொப்பில மேலுக்கு குழிய பிரிவு ஸ்ட்ரோக் குழிய ஒரு பிரிவுன்னு எழுதுவாங்க. ஸ்ட்ரோக் குழிய முதல் பிரிவுன்னு எழுதுவாங்க. குழிய முதல் பிரிவு. இப்ப பயன்படுத்த சொல்லி இதுதான். நான் சில வழி இந்த சொற்களை போட உங்களுக்கு தெரியணும். குழிய பிரிவு, குழிய உரு பிரிவு, குழிய முதல் பிரிவு. சைட்டோகைனசிஸ் என்ன சைட்டோபிளாசம் இல்ல, சைட்டோகைனஸ் என்பதால் குழிய பிரிவுனா வரணும். மேலுதான் ஓடுமா? ரைட். அப்ப குழிய பிரிவு நிகழும். அது பிறகு கொமா போட்டு ஒரு கோட்டை அடுத்த கோடு ஒரு கோட்டை விட்டு கொமா போட்டு ஒரு கோட்டை விட்டு என்ன விலங்கு கலம் என்றால் பிளவுசால் உருவாகும். தாவர கலம் என்றால் கலத்தட்டு உருவாகும். கட்டாயம் எழுதியே தீரணும். ஆகவே கோட்டை விட்டு எழுதுவோம். விலங்கு கலங்களில் கொஞ்சம் பேர் பெருநாள் கொண்டாடி டயர்ட் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். விலங்கு கலங்களில் பிளவுசால் தோற்றுவிக்கப்படுவதாலும் விலங்கு கலங்களில் பிளவுசால் தோற்றுவிக்கப்படுவதாலும் கொமா தாவர கலங்களில் கலத்தட்டு தோற்றுவிக்கப்படுவதாலும் தாவர கலங்களில் கலத்தட்டு தோற்றுவிக்கப்படுவதாலும் கலத்தட்டு தோற்றுவிக்கப்படுவதாலும் குழிய பிரிவு நிகழ்ந்து பிறப்புரிமை ரீதியில் வேறுபட்ட ஒருமடியமான பிறப்புரிமை ரீதியில் வேறுபட்ட ஒருமடியமான இரண்டு மகட்கலங்கள் தோன்றும். பிறப்புரிமை ரீதியில் வேறுபட்ட ஒருமடியமான இரண்டு மகட்கலங்கள் தோன்றும்.
இப்ப படத்துக்கு வாங்க பிள்ளைகள். E21 படத்துக்கு வாங்க. ஒட்ட வேண்டிய படம் E21 படத்துக்கு வாங்க. என்ன சொல்லிக்கிறான் படத்தில் பாருங்க. படத்துல இந்த பிளவு சாலன்னு குறிங்க கோடு போட்டு பிளவு சால் குரோமோசோம் நிறமூர்த்தம் குரோமோசோம் நிறமூர்த்தம் அடுத்த கருமென் சவ்வு தோன்றுவது காட்டியிருக்கிறார். படத்தை பாருங்க. கருமென் சவ்வு தோன்றியிருப்பதை காட்டியிருக்கிறார். அது குறிக்கணும். கரிச்சூழி மீள தோன்றுதல் என்று குறிக்கணுமா? தேவையில்ல. கரிச்சூழி மறையிறல்ல. அப்ப இப்படி டொட் லைன் போட்டுக்கிறது. இப்படி டொட் லைன் போட்டுக்கிறான். இந்த பக்கம் இடம் இருக்காம் குறிக்கலாம். கரிச்சூழி மீள தோன்றல் வளர்ச்சிக்கிற டாட் கரிச்சூழி மீள தோன்றுதல் கரிச்சூழி மீள தோன்றுதல் அல்ல மீள தோன்றும் கரிச்சூழி போறது மீள தோன்றும் கரிச்சூழி. அடுத்தது பாருங்க. ஒவ்வொரு கருவுக்குள்ளையும் இருக்கிற நிறமூர்த்தங்களை பாருங்க. ஒவ்வொரு நிறமூர்த்த அரை நிறுவரையும் பாருங்க. ஒவ்வொரு கருவுக்குள்ளையும் இருக்கிற ஒவ்வொரு நிறமூர்த்த அரை நிறுவரையும் பாருங்க. 2 அரை நிற உருவம் சமனா இல்ல புறப்பிரவு மாற்றப்பட்டு போயிடுச்சு. அந்த படத்தில் பாருங்க. ஒவ்வொரு நிறமூர்த்த 2 அரை நிற உருவம் சமனா இருக்காது. ரெண்டும் உடன் பிறந்த அரை நிற உருத்தான். ஆனா மற்ற நிறமூர்த்த துண்டுல வந்து ஒட்டிட்டு அவை அங்க போட்டிருக்கிறார். ஒட்டத்தால 2 அரை நிற உருவம் சமனா இருக்காது. சம பிறப்புரிமை இயல்பை கொண்டிருக்காது. நான் ஐடென்டிக்கல் சிஸ்டர் குரோமேட்டிக்ஸ் நான் ஐடென்டிக்கல் சிஸ்டர் குரோமேட்டிக்ஸ். அப்ப தமிழ் எழுதுவீங்க. ஒரே அமைப்பு அற்ற உடன் பிறந்த அரை நிற உருக்கள். ஒரே அமைப்பு அற்ற தன்னுடைய பிறப்பிறப்பு மாற்றப்பட்டிருக்கும். துண்டு மாறி ஒட்டியிருக்கும். நான் ஐடென்டிக்கல் சிஸ்டர் குரோமேட்டிக்ஸ் ஒரே அமைப்பற்ற உடன் பிறந்த அரை நிற உருக்கள். அடுத்த பாருங்க. இந்த அமைப்பதன் முதல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருவுக்குள்ள இருக்கும். ரெட் கலர்ல இருக்கிறதுல ஒன்று இந்த கருவுக்குள்ள ஒன்று இந்த கருவுக்குள்ள அல்லது ஒன்று இந்த கலத்துக்குள்ள ஒன்று இந்த கலத்துக்குள்ள இருக்கும். அவை போட்டிருக்கிறார். ஒவ்வொரு அமைப்பதன் முதல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலத்துக்குள்ள போயிருக்கும். ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் நீங்க எழுதி கொள்ளுங்க. ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் நீங்க எழுதி கொள்ளுங்க. வெவ்வேறு கலங்களில் காணப்படும் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள். அமைப்பு நிறமூர்த்தல் ஒன்று அந்த கலத்துக்குள்ள இருக்கும் ஒன்று இந்த கலத்துக்குள்ள இருக்கும். வெவ்வேறு கலங்களில் காணப்படும் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள். வெவ்வேறு கருக்களில் ஒவ்வொரு கருக்களில் காணப்படும் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள். ஒரே கலமா மாறுது. ஈட்டவத்தையின் கடைசியில கலம் தானே வரும். ஒடுக்கப்பிரி ஒன்று படிச்சு முடிச்சுக்கிறோம் பிள்ளைகள். ஒடுக்கப்பிரி ஒன்றின் ஈட்டவத்தை ஒன்றின் கடைசி கடத்தை கவனமா பாருங்க. 3 தரம் சொல்லிக்கிறேன். ஈட்டவத்தை ஒன்றின் கடைசி கடத்தை பாருங்க. கரிச்சூழி இருக்கும்
புன்கரு இறுக்கம், அமைப்பு திறன் ஒவ்வொன்றை கொண்ட ஒரு மடியமான புறப்புறப்பிலே வேறுபட்ட 2 கருக்களை கொண்ட கலங்கள் இருக்கும் என்று காட்டிக்கிறோம். இப்போ நான் படித்தோம், ஒடுக்க பிரிவு 1 நடப்பதற்கு முன்னர் வழக்கம் ஒன்று G1, S, G2 ஆகியவற்றை கொண்ட இடையவத்தை நடைபெற்று G1, S, G2 ஆகிய இடையவத்தை நடைபெற்று DNA ரெட்டித்து ஒவ்வொரு நிறமூர்த்தமும் அரை நிற உருக்களாக மாறிய பின்புதான் ஒடுக்க பிரிவு 1 ஆரம்பிக்கும் என்று சொன்னோம். முன்னவத்தை 1 தொடங்கும் என்று சொன்னோம். ஆனால் ஒடுக்க பிரிவு 2 தொடங்குவதற்கு முன்னர் ஒருபோதும் இடையவத்தைக்குரிய நிகழ்ச்சிகள் எதுவும் இடையவத்தை நிகழ்ச்சி நடக்க மாட்டாது. DNA ரெட்டித்தலோ நிறமூர்த்தம் ரெட்டித்தலோ ஒருபோதும் ஒடுக்க பிரிவு 2 ஆரம்பத்திற்கு முன் நடப்பதில்லை. ஒடுக்க பிரிவு 2 என்பது ஈற்றவத்தை 1 தொடர்ச்சியாக நடைபெறும். ஈற்றவத்தை 1 முற்று பெற்றவுடன் எந்தொரு தாமதமும் இல்லாமல் ஒடுக்க பிரிவு 2 முன்னவத்தை 2 ஆரம்பித்துவிடும். அவை ஒடுக்க பிரிவு 1 முடிவுற்ற பின்னர் ஒடுக்க பிரிவு 2 தொடங்குவதற்கு முன்னர் ஒடுக்க பிரிவு 1 முடிவுற்ற பின்னர் ஒடுக்க பிரிவு 2 தொடங்குவதற்கு முன்னர் ஒருபோதும் DNA ரெட்டித்தல் நிறமூத்த ரெட்டித்தல் ஆகிய நடைபெறுவதில்லை. முன்னவத்தை ஈற்றவத்தை 1 தொடர்ச்சியாக ஒடுக்க பிரிவு 2 அவத்தைகள் ஆரம்பிக்கும். அதாவது முன்னவத்தை 2 ஆரம்பிக்கும். ஆவே ஒடுக்க பிரிவு படத்தை ஒட்டிட்டு ஈற்றவத்துக்குரிய படத்தை ஒட்டிட்டு நோட்ல குறிச்சு கொள்ளுங்க. வேற கலர் ஈற்றவத்துக்குரிய படத்தை ஒட்டிட்டு நாட் வேற கலர் மோலார் டாட். ஒடுக்க பிரிவு 1 நிகழ்ந்த பின்னர் ஒடுக்க பிரிவு 1 நிகழ்ந்த பின்னர் தொடர்ந்து ஒடுக்க பிரிவு 2 ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஒடுக்க பிரிவு 2 ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஒடுக்க பிரிவு 1 நிகழ்ந்த பின்னர் ஒடுக்க பிரிவு 2 ஆரம்பிப்பதற்கு முன்னர் DNA ரெட்டித்தல் நிறமூர்த்தங்கள் இரட்டித்தல் ஆகியவை நிகழ்வதில்லை. நிறமூர்த்தங்கள் இரட்டித்தல் ஆகியவை நிகழ்வதில்லை. டாட் ஒடுக்க பிரிவு 1 ஒடுக்க பிரிவு 1 ஸ்ட்ரோக் ஈற்றவத்தை 1 ஒடுக்க பிரிவு 1 ஸ்ட்ரோக் ஈற்றவத்தை 1 தொடர்ச்சியாகவே ஒடுக்க பிரிவு 1 ஸ்ட்ரோக் ஈற்றவத்தை 1 தொடர்ச்சியாகவே
ஒடுக்கற்பிரிவு 2 நிகழும். ஒடுக்கற்பிரிவு 2 நிகழும். ஒடுக்கப்பிரிவு 2 நிகழும். ரைட். இனி அடுத்த தலையங்கம் ஒடுக்கப்பிரிவு 2 வழக்கமான தலையங்கம். ஒடுக்கப்பிரிவு 1க்கு எவ்வாறு தலையங்கம் போட்டீங்களோ புரட்டி பாருங்க. அதுபோல ஒடுக்கப்பிரிவு 2 போடுங்க. ஒடுக்கப்பிரிவு 2. ஒடுக்கப்பிரிவு 2 யாரை போன்றது? ஒடுக்கப்பிரிவின் போது நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் இளையிறு பிரிவை போன்றது. இளையிறு பிரிவின் முன்னவத்தை, அணு அவத்தை, மேன்மு அவத்தை, ஈட்டவத்தில் நடக்கிற அனைத்து நிகழ்ச்சியும் போன்றுதான் இங்கேயும் நடக்கும். சரியா? எந்த மாற்றமும் இல்லை. அவை வேகம் எழுதக்கூடிய இருக்கும். இளையிருப்பின் நாம் படித்ததால இளையிருப்பின் ஒவ்வொரு கட்டத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளை பற்றி நமக்கு தெரியும் என்றதால வேகமா எழுதலாம். என்றாலும் படத்தை பார்த்து பார்த்து கதைச்சு கொண்டு போவோமே. ரைட், பாருங்க, நம்ம சொல்லிக்கிறோம் ஈட்டவத்தையின் தொடர்ச்சி, ஈட்டவத்தை 1 தொடர்ச்சியாகத்தான் ஒடுக்க பிரிவு 2 ஆரம்பிக்கும். ஒடுக்க பிரிவின் 2 முதலாவது அவத்தை என்ன? முன் அவத்தை 2. அப்ப அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. ஒடுக்க பிரிவு 2 அடுத்த சிறிய தலையங்கம் மேன். இப்படி என்ன இது அவுட்லைன் சொன்னா மேன்மு அவத்தை 2 போட்டுக்கொள்றது. சாரி, முன் அவத்தை 2 அன்லைன் பண்ணி டாட். ரைட். ஒடுக்க பிரிவை பற்றி ஒடுக்க பிரிவு 2 பற்றி முன்னுக்கு சொல்லிட்டோம். இளையிருப்பின் போது நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு சமன் என்று சொல்லிட்டோம். அடுத்தது ஒடுக்க பிரிவு 2 என்பது ஈட்டவத்தை 1 தொடர்ச்சியாக நடக்கும்னு சொல்லிக்கிறோம். இந்த ஈட்டவத்தை 1 படம், ஈட்டவத்தை 1 படம் இது. ஆவே இந்த ஈட்டவத்தை என்ன இப்படி கலம் 2 பிரியும் நமக்கு தெரியும். அது மனதில் இருக்கணும். இந்த கலம் 2 இப்படி பிரிந்து 2 தனித்தனி கலமா இருக்கும்னு மனதில் இருக்கணும். ஆனா அப்படி பிரிச்சு காட்ட தேவையில்ல. 2 கலம் இப்படி பிரிந்து பிரிந்து இப்படி பக்கத்துல இருக்கும். படத்தின்படி பாருங்க. 2 கலம் இப்படி பிரிந்து இது ஒரு கலம் புலவுசால் நடைபெற்று 2 கலம் இப்படி பிரிந்து அருகருகே இருக்கும். இப்போ இங்கே கரிச்சூழி மீள தோன்றியது. கரிச்சூழி மீள தோன்றியது. தோன்றிய கரிச்சூழி மீள அழியும். துண்டு துண்டா உடையும். துண்டு துண்டா உடையும். அந்த கணத்துல தோன்றித்தான் அழியும். அப்ப நம்ம நினைக்கலாம் கரிமென் சவு தோன்றா விடலாம் தானே அப்படி யோசிப்போம். அது கலமாக மாறிய பின்புதான் மீண்டும் ஒடுக்க பிரிவு 2 ஆரம்பிக்கும். அவை கரிச்சூழி அங்கே ஈட்டவத்தை 1 உருவான கரிச்சூழி மீண்டும் மறையும். துண்டா உடையும். அங்கே ஈட்டவத்தில் ஒன்றிய புன்கரு மீண்டும் இல்லாமல் போய்விடும், அழிந்துவிடும். அடுத்தது இங்கே ஈட்டவத்தையிலே நிறமூட்டங்கள் குரோமேட்டின்களாக மாறியது. ஈட்டவத்தையிலே நிறமூட்டங்கள் குரோமேட்டின்களாக மாறியது. முன்னவத்தையின் போது மீண்டும் அந்த குரோமேட்டின் நிறமூட்டங்களா மாறும். நிறமூட்டம் அப்படி ஒட்டி மாறி இடைந்துள்ள அமைப்புகளோடு அப்படியே நிறமூட்டம் மீண்டும் தோன்றும். அத்துடன் அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம். அப்ப நிறமூர்த்த படத்தை எடுத்துக்கொண்டால் என்ன இதே படம் புன்கரு கரிச்சூழி மறையும். நான் ஈஸியா காட்டலாம். புன்கரு மறையும். அங்கே குரோமேட்டின்களா மாறிய குரோமேட்டின்கள் மீண்டும் நிறமூர்த்தங்களாக மாறும். நிறமூர்த்தங்களாக மாறும். 2 கலமா மாறி இருக்கு. இப்போ அடுத்த விஷயம் பாருங்க. இங்கே ஒரு மைய மூர்த்தம் இருக்கு, இங்க ஒரு மைய மூர்த்தம் இருக்கு. இங்க ஒரு மைய மூர்த்தம், இங்க ஒரு மைய மூர்த்தம் இருக்கு. இப்போ அந்த மைய மூர்த்தங்கள் ரெட்டிக்கும். இங்க இருந்த மைய மூர்த்தம் ரெட்டித்து ஒரு மைய மூர்த்தம், ஒரு சோடி புன்மையத்தை கொண்ட மைய மூர்த்தம் இந்த முனையை நோக்கி அசையும். அடுத்த ஒரு சோடி புன்மையத்தை கொண்ட மைய மூர்த்தம் இந்த முனையை நோக்கி அசையும். அதுல இங்க இருக்கிற மைய மூர்த்தம் ரெட்டித்து ஒரு மைய மூர்த்தம் இந்த இடத்தை நோக்கி அசையும். ஒன்று இந்த முனையை நோக்கி அசையும். ஒடுக்கப்பிரி 1 கட்டத்தை எடுத்து பாருங்க. ஒடுக்கப்பிரி 1 ஆரம்ப மைய மூர்த்தம் இங்கே இருந்தது. ரெட்டித்து இங்கே ஒன்று வந்தது, இங்கே ஒன்று வந்தது.
அதான் இது. இப்போ அவை ரெட்டித்து இந்த முனைக்கு ஒன்றோ இந்த முனை கொண்டு வரப்போகுது. அவை படத்தின்படி உங்களுக்கு விளங்குது. ஒடுக்கப்பிரி ஒன்றிலே மையமூர்த்தம் இருந்த தளம் இப்படி. ஒடுக்கப்பிரி ஒன்றிலே மையமூர்த்தம் செட்டித்து கதிர் உருவாக்கப்பட்ட தளம் இப்படி. ஒடுக்கப்பிரி ரெண்டிலே மையமூர்த்தங்கள் இந்த தளத்திலே அடுக்கப்பட்டு கதிர் இந்த திசையில் உருவாக்கப்படும். அவை உங்களுக்கு விளங்கும். ஒடுக்கப்பிரி ஒன்றிலே மையமூர்த்தங்கள் கதிரை உருவாக்கிய தளத்திற்கும் தளமும், ஒடுக்கப்பிரிவு ரெண்டிலே மையமூர்த்தங்கள் கதிரை உருவாக்கும் தளம் ஒன்றுக்கொண்டு செங்குத்து. ஒன்றுக்கொண்டு செங்குத்து. அவை இது ஒன்றுக்கொண்டு செங்குத்து என்று சொன்னால் அணுஅவத்தை தட்டு ஒன்றுக்கொண்டு செங்குத்து. ஒடுக்கப்பிரி ஒன்றிலே அணுஅவத்தை தட்டு இந்த தளமாக இருந்தால், அணுஅவத்தை தட்டு இந்த தளமாக இருந்தால், ஒடுக்கப்பிரி ரெண்டின் அணுஅவத்தை தட்டு இந்த தளம் இப்படி இருக்கும். அதுக்கு செங்குத்து தளத்தில் இருக்கும். விளங்கி இருக்கும். அங்கதான் கவனம் சொன்னேன். ஒடுக்கப்பிரி ஒன்றிலே புன்மையத்திகள் இப்படி இப்படி இருந்தால் புன்மையத்தின் தளம் இதென்று சொன்னால் அணுஅவத்தை தளம் இப்படி இருந்திருக்கும். இங்கே புன்மையத்தில் ரெட்டித்து இப்படி இப்படி வரும். படத்தில் பாருங்க. படத்தை பாருங்க. ரைட், இவ்வளவும் முன்னவத்தைக்குரியது. முன்னவத்தை 2 மோலார் டாட். மையமூர்த்தங்கள் கதிர்களை தோற்றுவிக்க தொடங்கும். மையமூர்த்தங்கள் கதிர்களை தோற்றுவிக்க தொடங்கும். படத்தை காட்டிக்கிறோம். டாட் குரோமேட்டின் குரோமேட்டின் so chromatin நார் chromatin நார் ஒடுங்கி chromatin நார் ஒடுங்கி இரு அரைநிற உருக்களை கொண்ட நிறமூர்த்தங்களை உருவாக்கும் குரோமேட்டின் நார் ஒடுங்கி இரு அரைநிற உருக்களை கொண்ட நிறமூர்த்தங்களை உருவாக்கும். மூன்றாவது டாட் கரிச்சூளி துண்டுகளாக உடையும். கரிச்சூளி துண்டுகளாக உடையும். அடுத்த டாட் புன்கரு மறையும். கரிச்சூளி துண்டுகளாக உடையும். அடுத்த டாட் புன்கரு மறையும். அப்ப என்ன நடக்கும்? இடையிறுப்பில் ஞாபகம் இருக்குதா பிள்ளைகள்? என்ன முன்னவத்தை நடைபெற்றால் என்ன நடக்கும்? அணுஅவத்தை. அப்ப அணுஅவத்தை தட்டை நோக்கி நிறமூர்த்தங்கள் அசையணும். அசைகிறது எப்போ? அணுஅவத்தை தட்டில் நிறமூர்த்தங்கள் அடுக்கப்படுறது அணுஅவத்தை. அணுஅவத்தை தட்டிலே நிறமூர்த்தங்கள் அடுக்கப்படுறது அணுஅவத்தை.
அடுக்கப்படுவதற்காக அசைய தொடங்குறது முன்னவத்தை நிறுதியில். நம்ம அங்கே இளையிருப்பிலே முன் அணுஅவத்தை பற்றி படித்திருப்போம். இளையிறு பிரிவிலே முன்னவத்தை, முன் அணுஅவத்தை, அணுஅவத்தை, மேன்முகவத்தை, ஈற்றவத்தைன்னு படிப்போம். இங்கே முன் அணுஅவத்தை இல்ல. முன்னவத்தை, அணுஅவத்தை, மேன்முகவத்தை, ஈற்றவத்தை. அங்கே முன் அணுகவத்தில் நடக்கிற கடைசி நிகழ்ச்சி அணுகவத்தை தட்டை நோக்கி நிறமூர்த்தங்கள் அசைவது. அது போன்றோ முன்னவத்தை ஒன்றின் இறுதியிலே அந்த நிறமூர்த்தங்கள் அணுகவத்தை தட்டை நோக்கி அசையும் அடுக்கப்படுவதற்காக. ரைட், அவை கடைசி டாட். அவத்தையின் இறுதியில் ஸ்ட்ரோக், அவத்தையின் இறுதியில் ஸ்ட்ரோக் முன்னவத்தை இரண்டின் பிந்திய நிலையில் இவ்வத்தையின் இறுதியில் ஸ்ட்ரோக் சொல்ல பாருங்க. இவ்வத்தையின் இறுதியில் ஸ்ட்ரோக் முன்னவத்தை இரண்டின் பிந்திய நிலையில், கடைசி கட்டம் பிந்திய நிலையில். நிறமூர்த்தங்களின் மையப்பாத்துக்கள் அனுபவத்தை இரண்டின் தட்டை நோக்கி அசையும். அணுஅவத்தை இரண்டின் அணுஅவத்தை தட்டை நோக்கி அசையும். அணுஅவத்தை இரண்டின் அணுஅவத்தை தட்டை நோக்கி அசையும். அணுஅவத்தை இரண்டின் தட்டுன்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அணுஅவத்தை இரண்டின் அனுபவத்தை தட்டை நோக்கி அசையும். இப்ப படத்துக்கு வாங்க, முன்னவத்தை ஒன்றின் படத்துக்கு வாங்க. இனி இளையிறு பிரிவு தான், வேகமா கதைக்கலாம்னு நினைக்கிறேன். இனி படத்தை பார்த்தால் முன்னாவது ரெண்டின் படத்தை பாருங்க. 2 கலங்கள் உருவாயிருக்குது. புன்மையத்திகள் இரட்டித்து, மையமூர்த்தம் இரட்டித்து கதிர்கள் உருவாகி கொண்டிருக்கு. ஸ்பிண்டில் கதிர் போடுங்க, எல்லாம் குறிக்க தேவையில்ல. ஸ்பிண்டில் கதிர். அடுத்தது போட்டிருக்கலாம் நியூக்ளியர் மெம்பரேன் பிரேக்கிங் டவுன், கரிச்சூழி உடைதல். அவ்வளவு நமக்கு தேவையான விஷயம். இனி அணுஅவத்தை 2. அணுஅவத்தை 2 படம் ஒட்டிருப்பீங்க, நான் சொல்ல தேவையில்ல, படத்தை ஒட்டுவீங்க. அணுஅவத்தை 2. ரைட், இப்போ அணுஅவத்தை 2 எப்படி இருக்கும்? இது ஒரு கலாம், இது ஒரு கலாம். இப்போ இங்க இருந்த மையமூர்த்தம் இங்கே வந்திருக்காம், இங்கே வந்திருக்காம். அல்ல உடு உருப்படி தோன்றி இருக்காம். இந்த களத்திலே இப்படி இருக்காம், உடு தோன்றி இருக்காம். இப்போ அதுக்கு முந்தைய நிகழ்ச்சி ஒவ்வொரு நிறமூர்த்தத்துடனும்
ஒவ்வொரு முனையிலிருந்து வருகின்ற இடையிறு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நிறமூர்த்தனும் ஒவ்வொரு 2 முனையிலிருந்து வருகின்ற நுண்குழாய்கள் இணையும். நுண்குழாய்கள் இணையும். அணுஅவத்தையின் கடைசி கட்டத்தை பார்த்தால் இது மையமூர்த்தம் என்பதால் இதன் அணுஅவத்தை தளம் தட்டு இப்படி இருக்கும். அணுஅவத்தை தட்டு இப்படி இருக்கும். இப்போ இந்த நிறமூர்த்தம் இப்படிக்கிறோமே, நீங்க எதையும் எப்படி இங்கிரலாம், மைய பார்த்து இப்படி மைய பார்த்து அணுஅவத்தை தட்டுல இருக்கும். இதோ நிறமூர்த்தம். அடுத்த நிறமூர்த்தம் அதன் மைய பார்த்து இப்படி இருக்கும். இப்படி குறி காட்டிக்கிறான். இப்படி இருக்கும். ஒவ்வொரு நிறமூர்த்தனதும் மைய பார்த்து அணுஅவத்தை தட்டில் இருக்கும். கடைசி கட்டத்தை பார்த்தால் இங்கிருந்து வருகின்ற நுண்குழாய் இந்த பக்கம் இருக்கிற கைநற்றோக்கோடு இணைஞ்சிருக்கும். இந்த பக்கம் இருந்து வர நுண்குழாய் இந்த பக்கம் இருக்கிற கைநற்றோக்கோடு இணைஞ்சிருக்கும். அதாவது ஒவ்வொரு நிறமூர்த்தமும் கலத்தின் 2 முனையோடும் இணைந்திருக்கும். இது இப்படி இணைந்திருக்கும், இது இப்படி இணைந்திருக்கும். இந்த படத்தை எடுத்தால் நீங்க எதையும் எப்படி இங்கிரலாம், உதாரணத்துக்கு இதை மேலே இருக்கிறலாம், இப்படி கீறினால் இப்படி, இதை கீறினால் இப்படி. இந்த பக்கம் கைநற்றோக்கோர், இந்த பக்கம் கைநற்றோக்கோர், நுண்குழாய் இணைஞ்சிருக்கு. என்ன அணுஅவத்தை 2 என்பது இழையிருப்பின் அணுஅவத்தைக்கு சமன். அவை நிறமூர்த்தங்கள் சோடியாக அடுக்கப்பட மாட்டாது. ஒவ்வொரு நிறமூர்த்தம் தனித்தனியாக அணுஅவத்தை தட்டில் அடுக்கப்பட்டு மைய பார்த்து அணுஅவத்தை தட்டில் இருக்கும். கடைசி கட்டம். ரைட். அவை இப்படி வர வேண்டுமாக இருந்தால் இப்படி 2 பக்கம் இணைஞ்சிருக்கும் சொல்லணும். இப்படி 2 பக்கம் இணைந்திருந்தா இப்படி தனித்தனி எடுக்கப்பட முடியும். ஆவே மோலார் டாட். கலத்தின் இரு முனைவுகளிலிருந்தும் நீட்டப்படுகின்ற அணுஅவத்தை 2 போட்டிருப்பீங்க. மோலார் டாட். கலத்தின் இரு முனைவுகளிலிருந்தும் நீட்டப்படுகின்ற நுண்குழாய்கள் நிறமூர்த்தத்தின் உடன் பிறந்த அரை நிற உருக்களின் நிறமூர்த்தத்தின் உடன் பிறந்த அரை நிற உருக்களின் கைனட்ரோகோருடன் இணையும். நிறமூர்த்தத்தின் உடன் பிறந்த அரை நிற உருக்களின் கைனட்ரோகோருடன் இணையும். அதே படத்துல காட்டலாது. இணைந்து இருப்பதான் படத்துல காட்டலாம். இணைய போறத காட்டலாது. இணையும். டாட். நிறமூர்த்தங்கள் அணுஅவத்தி 2 2 டாட். நிறமூர்த்தங்கள் அணுஅவத்தை தட்டின் மீது நிறமூர்த்தங்கள் அணுஅவத்தை தட்டின் மீது
தனித்தனியாக ஒழுங்குபடுத்தப்படும். தனித்தனியாக ஒழுங்குபடுத்தப்படும். இப்ப படத்துக்கு வாங்கோ. கிறுக்கு மாதிரி படம். ஒவ்வொரு நிறமூர்த்திர பிறப்பிரமைப்பு மாற்றப்பட்டு போயிட்டு ஒடுக்கப்பி ஒன்றின் போதும் ஒன்றின் போது ஒவ்வொரு நிறமுத்திர பிறப்பிரமைப்பு மாறிவிட்டது. இப்ப படத்துக்கு வாங்கோ. நான் கிறுக்கு மாதிரி படம் இருக்கு பாருங்க. குரோமோசோம்ஸ் நிறமூர்த்தங்கள். குரோமோசோம்ஸ் நிறமூர்த்தங்கள். அட சொல் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். அத தமிழ் எழுதணும். பிறப்புரிமை ரீதியில் மாறுபட்ட உடன் பிறந்த அரைநிற உருக்கள். பிறப்புரிமை ரீதியில் மாற்றப்பட்ட ரெண்டும் சமன இருக்காது. உடன் பிறந்த அரைநிற உருவாண்டாலும் இயல்பு மாறி இருக்கும். அவை பிறப்புரிமை ரீதியில் மாற்றப்பட்ட உடன் பிறந்த அரைநிற உருக்கள். சிஸ்டோகுரோமின் சொல்லு பக்கத்தில் ஸ்ட்ரோக் போட்டு தமிழ் எழுதுவீங்க. பிறப்புரிமை ரீதியில் மாற்றப்பட்ட உடன் பிறந்த அரைநிற உருக்கள். குரோமோசோம்ஸ் நிறமூர்த்தங்கள். ரைட். இப்ப படத்தை ஒட்டுவீங்க பிள்ளைகள். இந்த படத்தை ஒட்டுவீங்க. படத்தை ஒட்டுறதுக்கு இடவழியை விட்டால் இப்ப நோட்டுக்கு வாங்கும். நாட் வேற கலர் யூஸ் பண்ணுங்க பிள்ளைகள். அல்ல என்ன சொல்ல போற நோட்ல ஒடுக்கப்பிரிவு ஒன்றின் அணுகவத்தை தட்டி இந்த தளத்தில் இப்படி இருந்தால் ஒடுக்கப்பிரிவு ஒன்றுக்குரிய அணுகவத்தை தட்டி இப்படி இருக்கும். இப்படித்தான் நிறமூர்த்தங்கள் இருந்தது. ஒடுக்கப்பிரிவு ஒன்றின் அணுகவத்தை தட்டி இப்படி இருந்தது. ஒடுக்கப்பிரிவு ரெண்டுக்குரிய அணுகவத்தை தட்டி இப்படி இருக்கும். அதுக்கு செங்குத்தாக இருக்கும். நாட் வேற கலர். அணுவாவத்தை ரெண்டின் அணுவாவத்தை தட்டு. அணுவாவத்தை ரெண்டின் அணுவாவத்தை தட்டு. அணுவாவத்தை ரெண்டின் அணுவாவத்தை தட்டு. அணுவாவத்தை ஒன்றின் அணுவாவத்தை தட்டுக்கு செங்குத்தாக இருக்கும். அணுவாவத்தை ஒன்றின் அணுவாவத்தை தட்டுக்கு செங்குத்தாக இருக்கும். ஸ்ட்ரோக். அடுத்த கோடு அப்படி எழுதலாம். ஸ்ட்ரோக் அடுத்த கோடு இப்படியும் எழுதலாம். ஒடுக்க பிரிவு 2. ஒடுக்க பிரிவு 2 வளமையாக ஒடுக்க பிரிவு 2 வளமையாக ஒடுக்க பிரிவு 1க்கு செங்குத்தானது. ஒடுக்க பிரிவு 2 வளமையாக ஒடுக்க பிரிவு 1க்கு செங்குத்தானது. அப்படி ஷார்ட்டா சொல்லிவிடலாம். ஒடுக்க பிரிவு 2 வளமையாக
ஒடுக்க பிரிவு ஒன்றுக்கு செங்குத்தானது. சரியா பிள்ளைகள்? இனி ஒடுக்க பிரிவு இரண்டின் அடுத்த அவத்தை மேன்முகாவத்தை 2. ஒடுக்க பிரிவு இரண்டின் அடுத்த அவத்தை மேன்முகாவத்தை 2. மேன்முகாவத்தை 2. ரைட். விளையிருப்பின் மேன்முகாவத்தில் என்ன சொல்றீங்க? விளையிருப்பின் மேன்முகாவத்தையிலே இந்த படத்தை பாருங்க. இது அணுகாவத்தை. விளையிருப்பின் மேன்முகாவத்தையில் 2 அரை நிற உருக்களை இணைத்துள்ள கோஹெஷன் புரதம் கரையும். மையப்பாத்து பிளக்கும். அவை 2 உடன் பிறந்தார்களும் தனித்தனியா பிரியும். இப்படி தனித்தனியே பிரியும். பிரிந்தால் இந்த அரை நிற உரு இந்த பக்கம் இழுக்கப்படும். இந்த அரை நிற இந்த பக்கம் இழுக்கப்படும். அவை உடன் பிறந்த அரை நிறவுகள் பிரிக்கப்படும். பிரிக்கப்பட்டு களத்தின் எதிர்முனையை நோக்கி இழுக்கப்படும். இது இந்த பக்கம் வரும், இது இந்த பக்கம் வரும். இது இந்த பக்கம் வரும், இது இந்த பக்கம் வரும். அப்புறம் இது இந்த பக்கம், இது இந்த பக்கம். இது இந்த பக்கம், இது இந்த பக்கம் வரும். வந்தால் ரைட். படத்தை பாருங்க. மேன்முகத்தை 2க்குரிய படத்தை பாருங்க. கைனட்டோகோர் மைக்ரோட்ரிபியூல். தமிழ் எழுதுங்க. குறுகும் கைனட்டோகோர் நுண்குழாய். குறுகும் கைனட்டோகோர் நுண்குழாய். குறுகும் கைனட்டோகோர் நுண்குழாய். குறுகும் கைனட்டோகோர் நுண்குழாய். இப்ப என்ன அரை நிற உருக்கள் பிரிந்த பின்பு அரை நிற சொல்லல. இப்படி பிரிந்தால் இது ஒரு நிறமூர்த்தம். இது ஒரு நிறமூர்த்தம். இந்த நிறமூர்த்தம் இப்படி இந்த பக்கம் இப்படி இழுக்கப்படும். இந்த நிறமூர்த்தம் இந்த பக்கம் இப்படி இழுக்கப்படும். இப்ப நிறமூர்த்தம்னு அழைப்போம். ஆவே சிஸ்டோக்ரோமேட்டிட்ஸ் என்று போட்டுக்கிறோம். சிஸ்டோக்ரோமேட்டிட்ஸ் என்று போட்டுக்கிறோம். நீங்க அதுக்கு எழுதி கொள்ளுங்க. களத்தின் எதிர்முனைவுகளை நோக்கி இழுக்கப்படும் அரைநிற உருக்கள் நிறமூர்த்தங்கள். களத்தின் எதிர்முனைவுகளை நோக்கி இழுக்கப்படும் அரை நிற உருக்கள் நிறமூர்த்தங்கள். நிறமூர்த்தம் சரியான சொல். படங்கள் அப்படி குறித்திருந்தாலும் சிஸ்டோக்ரோமேட்டிட்ஸ் களத்தின் எதிர்முனைவுகளை நோக்கி இழுக்கப்படும் அரை நிற உருக்கள் நிறமூர்த்தங்கள். ரைட். மேன்முகத்தை 2 மோலார் டாட். எழுதுவோமா? ரைட். மோலார் டாட். உடன் பிறந்த அரை நிற உருக்களை இணைத்துள்ள உடன் பிறந்த அரை நிற உருக்களை இணைத்துள்ள கொஹெஷன் புரதம் கரைவதால் கொஹெஷன் புரதம் கரைவதால் உடன் பிறந்த அரை நிற உருக்களை இணைத்துள்ள கொஹெஷன் புரதம் கரைவதால் அரை நிற உருக்கள் மையப்பாத்தில் வேறாகும்.
உடன் பிறந்த அரை நிற உருக்களை இணைத்துள்ள கோஹெஷன் புரதம் கரைவதால் அரை நிற உருக்கள் மையப்பாத்தில் வேறாகும். ரெண்டாவது என்ன சொல்ல போறோம்? அது பிறகு கைனட்டோகோர் நுண்குழாய் குறுகும். குறைனா இது இந்த பக்கம் இழுக்கப்படும், இது இந்த பக்கம் இழுக்கப்படும். எழுதுவோம். கைனட்டோகோர் நுண்குழாய்கள் குறுகுவதன் விளைவாக கைனட்டோகோர் நுண்குழாய்கள் குறுகுவதன் விளைவாக குறுகுவதன் கைனட்டோகோர் நுண்குழாய்கள் குறுகுவதன் விளைவாக ஒவ்வொரு நிறமூர்த்தத்தினதும் உடன் பிறந்த அரை நிற உருக்கள் ஒவ்வொரு நிறமூர்த்தத்தினதும் உடன் பிறந்த அரை நிற உருக்கள் நிறமூர்த்தங்கள் என்ன அசையும் போது நிறமூர்த்தம் தான். ஒவ்வொரு நிறமூர்த்தமும் உடன் பிறந்த அரை நிற உருக்கள் நிறமூர்த்தங்கள். கலத்தின் எதிர்முனைவுகளை நோக்கி அசையும். கலத்தின் எதிர்முனைவுகளை நோக்கி அசையும். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. கலத்தின் எதிர்முனைவுகளை நோக்கி அசையும். மேன்முகத்தை இரண்டின் படத்தை ஒட்டுவீங்க. மேன்முகத்தை இரண்டின் படத்தை ஒட்டுங்க. ഇനി E22 E22 ஓயல் ரிசல்ட் செப்டம்பர் மாதம் வருமா? செப்டம்பரா ஓயல் ரிசல்ட்ஸ் வருவது? என்ன இலங்கையின் ஆச்சரியம். 8 மாதத்துக்கு பின்பு ஓயல் ரிசல்ட்ஸ் வரும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அப்ப ஈட்டவத்தை பாருங்க. ஈட்டவத்தையிலே குளியூரு கருமென்சவு மீண்டும் தோன்றும். ஈட்டவத்தையில பாத்தீங்கன்னா ஈட்டவத்தை 2 பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கலமும் 2 கலமா மாறும். அந்த படத்தை கவனமா பாருங்க. ஈட்டவத்தை பார்த்தால் ஒவ்வொரு கலமும் 2 கலமும் மாறும். மொத்தம் 4 கலம் வரும். கருமென்சா உள்ளுக்கு தோன்றுதோ, குளியூரு பிரிவு நடக்குது. ஆவே நியூக்ளியர் மெம்பரேன் ரீஃபார்மிங், கரிச்சூழி மீண்டும் தோன்றுதல், கரிச்சூழி மீண்டும் உருவாதல் என்று போடும். நியூக்ளியர் மெம்பரேன் ரீஃபார்மிங், கரிச்சூழி மீண்டும் உருவாதல். அப்ப கடைசியில் ஒவ்வொரு கலமும் குளியூரு பிரிவின் மூலம் 2 கலமா மாறும். மொத்தம் 4 கலம் வரும். 4 கலத்தையும் பாருங்க. 4 கலமும் ஆரம்ப காலம் முதலாவது காலம் 4 நிறமூர்த்தங்களை கொண்டிருந்தது. இப்ப ஒவ்வொரு கலமும் 2 நிறமூர்த்தம் இருக்கு. ஆவே ஒரு மடிய கலமா மாறி இருக்கு.
ஒவ்வொரு கலத்துக்குள்ள நிறமூர்த்த அமைப்பை பாருங்க. ஒவ்வொரு கலத்துக்குள்ளேயும் சமனான புறப்பிரயப்பட நிறமூர்த்தம் இருக்கா? இல்ல. 4 கலம் 4 விதமான புறப்பிரயப்பை கொண்டிருக்கு. துண்டுகள் மாறி குறுக்கு பரிமாற்றத்தின் மூலம் மாறி ஒட்டியதன் காரணமாக அவருடைய புறப்பிரயப்பு மாறிவிட்டன. அவை 4 மகட்கலங்களும் 4 வகை புறப்பிரயப்பை கொண்டிருக்கும். ஒரு மடியமா இருக்கும். நிறமூர்த்த எண்ணிக்கையில் அரைவாசியை கொண்டிருக்கும். அவை வேகம் எழுதலாம். அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க. அந்த படத்திலே ஹெப்ளாய்ட் செல்ஸ் ஒரு மடியமான கலங்கள். ஹெப்ளாய்ட் செல்ஸ் ஒரு மடியமான கலங்கள். ரைட், வேகம் எழுதுங்க. மோலார் டாட் ஈ/2 மோலார் டாட் கரிச்சூளி, புன்கரு ஆகியவை மீள தோன்றும். கரிச்சூளி, புன்கரு ஆகியவை மீள தோன்றும். டாட் நிறமூர்த்தங்கள் தளர்வடைந்து குரோமேட்டின் ஆக மாறும். நிறமூர்த்தங்கள் தளர்வடைந்து குரோமேட்டின் ஆக மாறும். டாட் கதிர் மறையும், சிதைவடையும். கதிர் மறையும், சிதைவடையும். நான்காவது டாட் பிறப்புரிமை ரீதியில் வேறுபட்ட வேறுபட்ட 4 ஒருமடிய கருக்கள் தோற்றுவிக்கப்படும். பிறப்புரிமை ரீதியில் வேறுபட்ட 4 ஒருமடிய மகட்கருக்கள் தோற்றுவிக்கப்படும். கருக்களா கவனம். பிறப்புரிமையில் வேறுபட்ட 4 ஒருமடிய மகட்கருக்கள் தோற்றுவிக்கப்படும். சொல் விடுபாட்டுக்கோ தெரியல பாருங்க. பிறப்புரிமையில் வேறுபட்ட 4 ஒருமடிய மகட்கருக்கள் தோற்றுவிக்கப்படும். அடுத்த டாட் கடைசி டாட் இறுதியில் குழிய பிரிவு நிகழ்ந்து இறுதியில் குழிய பிரிவு நிகழ்ந்து பிறப்புரிமை ரீதியில் வேறுபட்ட குழிய பிரிவு நிகழ்ந்து பிறப்புரிமை ரீதியில் வேறுபட்ட
பிறப்புரிமை ரீதியில் வேறுபட்ட நான்கு ஒருமடிய கலங்கள் தோற்றுவிக்கப்படும். மேல சொன்னது கரு, குளியொரு பிரிவு நிகழ்ந்தால் வருவது கலம். ஆவே இறுதியில் குளிய பிரிவு நிகழ்ந்து பிறப்புரிமை ரீதியில் வேறுபட்ட 4 படத்தையும் பாருங்கன்னு சொன்னேன். 4 படத்திற்கு நிறம் கொடுத்தது அமைப்பும் வித்தியாசம். உள்ள ஒரு துண்டு கருப்பு ஒட்டிருக்கும், மத்தில மாறி ஒட்டிருக்கும், விளங்கும். 4 ஒருமடிய மகட்கலங்கள் தோற்றுவிக்கப்படும். கோமா அடுத்த கோடு அல்ல கோட்டை விட்டு 4 மகட்கலங்களும் 4 மகட்கலங்களும் பிறப்புரிமை ரீதியில் 4 மகட்கலங்களும் பிறப்புரிமை ரீதியில் தாய்க்கலத்திலிருந்து வேறுபட்டிருக்கும். 4 மகட்கலங்களும் பிறப்புரிமை ரீதியில் தாய்க்கலத்திலிருந்து வேறுபட்டிருக்கும். சரியா பிள்ளைகள்? படத்தை ஒட்டிக்கொள்ளுங்க. ஈட்டாவத்தையின் படத்தை ஒட்டிக்கொள்ளுங்க. ரைட், அடுத்த கிளாஸ் சந்திப்போம் நாளைக்கு 9 மணிக்கு.